புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் மணி அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து நீடிக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில நாளிதழில் கேள்வி இருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சொன்னதாக மற்ற நாளிதழ்கள்லயும் செய்தி இருக்குது. ஏன் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை வருது உங்களுக்கு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தளவுல இந்த உள்ளாட்சி தேர்தல் என்பது ஒரு கூட்டணி இல்லாத தேர்தலாகத்தான் கடந்த முறை அமைந்தது. நாங்க திமுக கூட்டணியில இருந்தும் உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணியில சந்திக்க முடியல. திமுக தனியாகத்தான் அறிவிச்சாங்க. அதற்கு முந்தைய தேர்தலில் 2006 அதிமுக கூட்டணியில இருந்தோம். அப்பவும் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவோட தொடர முடியல. இப்படி ஒவ்வொரு கூட்டணியிலும் எதிரணிக்கு வந்துட்டோம். சொல்றேன், அந்த ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலை சந்தித்த கூட்டணியோடு உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க போன தேர்தலையும் முடியல, அதுக்கு முந்தின தேர்தலையும் முடியல. இந்த தேர்தலையும் கூட அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய, அதுவும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில ஒவ்வொருத்தரும் தங்களுடைய செல்வாக்கை நிரூபித்து அந்தந்த பகுதியில் தாங்களே வெற்றி பெற வேண்டும் என்கிற முனைப்பை அதிகமா பார்க்க முடியுது இந்த கூட்டங்கள்ல எல்லாம். அப்ப ஏற்கனவேயும் கூட்டணியில அதை நம்ம சந்திக்காததுனால இந்த முறையும் தனியா நின்று அதை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் தொண்டர்கள் இருக்கிறதுனால எங்களுடைய கருத்தை தலைவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனா இது முடிந்த முடிவாகவும் அவர் சொல்லல. இன்னும் மக்கள் நல கூட்டியக்கத்தினுடைய அந்த கூட்டணியினுடைய கூட்டமும் இது நடக்கல. அதிகாரப்பூர்வமா கூட்டணியாகவும் சந்திக்கலாம், தனியாகவும் சந்திக்கலாம். கூட்டணியாகவும் சந்திக்கலாம், தனியாகவும் சந்திக்கலாம் சொல்றாரு. 2006 2011 தனியாக சந்தித்தது ஆலேயே 2016 உள்ளாட்சி தேர்தலில் தனியாக தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்ப்ளெட், உள்ளாட்சி தேர்தலுக்காக ஒரு டெம்ப்ளெட் போட்டு அதை ஃபாலோ பண்ற லெவலுக்கு ஆளுநர் ஷானவாஸ் சொல்றாரு. அதை அப்படியே பார்க்கிறதா இல்ல அதுக்கு உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம பேசலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது முன்னாடியே கேவியட் போடுறாருன்னு தோணுது. அவர் இப்ப மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே அங்க இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள், குறிப்பா விஜயகாந்தும் வாசனும் அங்க இருக்க மாட்டாங்கன்ற தகவல்கள் தான் கசிய ஆரம்பிச்சிருக்கின்றன. அரசியல் ரீதியாக பார்த்தாலும் அவர்கள் அங்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றுதான் தோன்றுகிறது. ஆகவே முதல்லயே அதை அவர் திரும்ப சொல்றான்ற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பேராமீட்டர்ஸ் வேற, டோட்டலி அது வேறு வேறு விஷயங்கள்ல நடக்கக்கூடியது. இருந்தாலும் இவங்க இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் மிகப்பெரிய ஆரவாரத்துடன் நாங்கள் தான் மாற்று என்று முன்வைத்து தேர்தல் களத்தில் நின்னாங்க. அது ஒரு ஆரோக்கியமான அரசியல், வரவேற்கத்தக்க அரசியல் தான். தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ, அப்படி அந்த பின்புலத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த கூட்டணியை இவர்கள் உள்ளாட்சி தேர்தல் வரையில் தக்க வைக்க முடியவில்லை என்றால் அது அவர்களுடைய பலவீனத்தை தான் காட்டும். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஒருவேளை இந்த கூட்டணியிலிருந்து கட்சிகள், ஓரிரு கட்சிகள் வெளியே போச்சுன்னா அது மக்கள் நல கூட்டணி. ஏன்னா இவங்க தேர்தல்களில் ஒரு தேர்தல் வெற்றி என்பது வரும் போகும், தோல்விகளும் வெற்றிகளும். நம்ம எப்படி ஃபைட் பண்ணோன்றது தான் முக்கியம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஜெயலலிதா, கருணாநிதி என்ற 2 மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு எதிராக இவங்க களத்துல நின்னாங்க, போராடினாங்க. ஒரு 6 மாசம் வரைக்கும் கூட அந்த கூட்டணி இவங்களால தக்க வைக்க முடியலன்னா அது பிரச்சனை சீரியஸா இருக்குன்னு தான் அர்த்தம். இல்ல, அதுல மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய 4 பேர் ஒரு பகுதியாகவும் மீதி இருக்கிற 2 பேர் ஒரு பகுதியாகவும் பார்த்து அந்த மீதி 2 பேர் போனா கூட புரிஞ்சுக்க முடியும். இந்த 4 பேர்லயும் கூட்டணி தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அது இன்னும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன் அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா, அது உண்மை. நீங்க சொன்னது கரெக்ட். ஏன்னா ஆக்சுவல் மக்கள் நல கூட்டணி என்பது நீங்கள் சொன்னது போல இவர்கள் தான், 2 இடதுசாரிகள், திருமா, வைகோ, இவங்க தான் உண்மையான மக்கள் நல கூட்டணின்றது அவங்க தான். கடைசி நேரத்துல தான் உங்களுக்கு மக்கள் நல கூட்டணிங்கிறது அதுதான் கடைசி, அதுதான். அதோட 2 கட்சிகள் சேர்ந்தாங்க. இப்ப அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு அவர்கள் இருவரும் வெளியில போறாங்க அப்படின்னா ஒரு விதத்தில் நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா நீங்க இன்னொன்னு பார்க்கணும், நீங்க வாக்கு வங்கின்னு வச்சு பாருங்களேன். நீங்க பிராக்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் என்ன வாக்கு வங்கி இருக்குது, இதை வைத்து உள்ளாட்சி தேர்தலில் ஏன்னா இந்த பணபலமும் இந்த அதிகார பலமும், பணபலத்தை விட அதிகமாக அதிகார பலத்தை இவங்க அதிகார துஷ்பிரயோகத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் நடப்பதை விட தமிழ்நாட்டில் கேலி கூத்தா தான் நடந்துட்டு இருக்குது. யார் ஆட்சியில் இருந்தாலும், திமுக ஆட்சியில் இருந்தாலும், அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தாலும். அப்படி இருக்கும்பொழுது வெறும் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன்லயாவது நீங்க எலெக்ஷன் கமிஷனர் கிட்ட போகலாம். இங்க யாருகிட்ட போவீங்க? அவங்க கிட்டே தான் போய் நிக்கணும். பெயரளவுக்கு தான் ஒரு எலெக்ஷன் கமிஷன். அப்ப இது நீங்க இன்னும் இருக்கிற கட்சிகளையும் விட்டுட்டு என்ன பெருசா சாதிக்க முடியும்? இதுதான் யதார்த்தம். ஆளுநர் ஷானவாஸ் சொல்றது டெம்ப்ளேட் இருக்குல்ல, உள்ளாட்சி தேர்தலுக்கான டெம்ப்ளேட், விடுதலை சிறுத்தைகளுக்கான டெம்ப்ளேட்டை மட்டும் சொன்னாரு.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற எதிர்க்கட்சிக்கான டெம்ப்ளேட் ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா. அது புறக்கணிக்கிறது தான் வழக்கமா செய்யுது. ஆமா. இந்த தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறக்கணிக்க தான் செய்யறாங்க. அதே மாதிரி புறக்கணிப்பை திமுக செய்யுமா? நிச்சயமா செய்ய முடியாது. கண்டிப்பா முடியாது. டோட்டலா லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் புறக்கணிக்க முடியாது. அது அசம்பிளி எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் புறக்கணிக்கிற மாதிரி ஒரு இடைத்தேர்தலை புறக்கணிக்கலாம். நீங்க ஒரு ஒட்டுமொத்தமாக உள்ளாட்சி தேர்தல்களை எந்த ஒரு கட்சியும் புறக்கணிக்க முடியாது. அது தோல்வியை ஒப்புக்கொண்டது மாதிரி. ஆனா மிக கடுமையான போராட்டம் இருக்கும். அது இந்த முறை அவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல் மறுபடியும் 4 தொடர் வெற்றிகள். இவங்க பேக் டு பேக் டிஃபீட். இது பணம் எப்படி விளையாடுதுன்றது நமக்கு தெரியும். அங்கேயாவது எலெக்ஷன் கமிஷன் இருந்தது. இங்க லோக்கல் பாடி எலெக்ஷன் என்ன நடக்க, எந்த மாதிரி நடக்கும்ன்றது நமக்கு தெரியும் எல்லாமே. அப்படி இருக்கும்போது பிரதான எதிர்கட்சியை கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இவங்க கூட்டணி இருக்கிற கட்சிகளும் வெளியில போயிட்டாங்கன்னா இவர்கள் பாடு திண்டாட்டம் தான். அப்படிதான் நான் பாக்குறேன். நீங்க இன்னும் வலிமையாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேர்தலாக உள்ளாட்சி தேர்தல் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இன்னும் உங்களுடைய வலிமையை பெருக்கிக் கொண்டு சந்திக்க வேண்டிய ஒரு தேர்தல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இடத்துல நீங்க தனியாகவே சந்திப்போம், கூட்டணி இல்லாட்டாலும் பரவாயில்லை, எங்களுடைய கேடர்ஸை தொண்டர்களை திருப்திப்படுத்துவதற்காக 2ஆம் கட்ட தலைவர்களையோ நிர்வாகிகளையோ தேர்தலில் பங்கேற்க வேண்டும் என்று அவர்களுக்கு இருக்கும் ஆர்வத்தை அங்கீகரிப்பதற்காக தனியாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களே, அது எப்படி? அதுதான் உண்மை. ஏன்னா இது ஒரு பெரிய பொது தேர்தல் அளவுக்கு இதை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதில்லை. ஒரு வார்டுல யாருக்கு செல்வாக்கு இருக்கோ, ஒரு பஞ்சாயத்துல யாருக்கு செல்வாக்கு இருக்கோ, ஒரு நகராட்சியில யாருக்கு செல்வாக்கு இருக்கோ, அப்படி தனிப்பட்ட செல்வாக்குடையவர்களே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு தேர்தல் அது. அந்தந்த பகுதி மக்கள் அதை முடிவு செய்ய போறாங்க. கட்சிகளை தாண்டி தனிப்பட்ட பிரமுகர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில கீழ்மட்டத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டணியினுடைய துணை இல்லாமலேயே வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கையை பல தோழர்கள் வெளிப்படுத்த தான் செய்யறாங்க. அந்த கோணத்துல இருந்து நாங்க உங்க வார்டுல ஒரு மதிமுக ஒரு ஆதரவாளர் இருந்தாலும், வாக்கு இருந்தாலும், ஒரு மார்க்சிஸ்ட் கட்சி வாக்கு இருந்தாலும், ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாக்கு இருந்தாலும் உங்களுக்கு வேண்டாம். அப்படி சொல்லவே இல்லை. உங்களுடைய வெற்றி உங்களுடைய வாக்குகளாலேயே, உங்கள் ஆதரவு வாக்குகளாலேயே நீங்க வெற்றி பெற முடியும். நான் சொல்றேன். அது நாங்க வேணாம், கூட்டணியே கிடையாதுன்னு நாங்க சொல்லல. இரண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. கூட்டணிக்கும் வாய்ப்பு இருக்குது. மக்கள் கூட்டு இயக்கம் தேர்தலுக்கு பிறகும் தொடரும் அப்படிங்கறத ஏற்கனவே முன்னரே அறிவிச்சிருக்கிறோம். அந்த கூட்டு இயக்கத்தின் கூட்டமும் இன்னும் நடக்கல. கூட்டணியும் பிரிஞ்சு போச்சுன்னு எந்த தலைவர்களும் சொல்லல. இன்னும் சொல்ல போனா எங்க தலைவர் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு வர்றாரு, இந்த கூட்டணி தொடர வேண்டும், இதனுடைய நோக்கம் உன்னதமானது, அதனுடைய பயணத்தை நம்ம தொடர்ந்து நிகழ்த்தினாதான் அந்த நோக்கத்தை நம்ம அடைய முடியும்னு அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் வர்றாரு. எந்த தலைவர்களுமே நெகட்டிவா யாரும் இது வரைக்கும் பேசல. ஒரு 5-6 மாதங்களாக அந்த கூட்டு இயக்கம்ங்கிற பெயர் மறந்து போச்சு, கூட்டணிங்கிறதே இருந்தது. நீங்க முதல்லயே அந்த கூட்டு இயக்கம்ங்கிற பெயரை நினைவுபடுத்துறீங்க. தேர்தல் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு கூட்டணி இல்ல, கூட்டு இயக்கம் தான். ஏற்கனவே சொன்னதுதான். உடன்பாடு கூட அப்படித்தானே வச்சுக்கிட்டோம். தேமுதிகவும் தமாகவும் மக்கள் நல கூட்டணி, தேமுதிக தமாக அணின்னு தான் நம்ம அதுக்கு பேரை வச்சோம். அன்னைக்கு அதை சர்ச்சையா நீங்க பார்த்தாங்க. இன்னைக்கு அதனுடைய பொருள் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. கூட்டணி அவசியம் இல்லைன்னு சொல்றது அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன். தேமுதிகவோடும் தமாகவோடும் கூட்டணி அவசியம் இல்லை அப்படிங்கறத மட்டும் சொல்றீங்களா? இல்ல பொதுவாகவே உள்ளாட்சி தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் போன தேர்தலை எப்படி எதிர்கொண்டு வந்திருக்கிறோமோ அந்த அனுபவத்தில இருந்து தலைவர் இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். கூட்டணி அவசியம் இல்லாமே நாங்க சந்திக்கலாம், 2006 கூட்டணியோட சந்திக்கலாம். 2006 தமிழ்நாடு சமூக சூழல் எப்படி இருந்ததோ, 2011 எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்பவும் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதாவது விடுதலை சிறுத்தைகளினுடைய அனுபவம், அதாவது நான் சமூக சூழல் சொல்றது விடுதலை சிறுத்தைகளை மட்டுமே வச்சுதான் சொல்றேன். விடுதலை சிறுத்தைகளை இந்த தமிழ்நாட்டு மக்கள் எப்படி எதிர்கொண்டார்களோ, 2006 எதிர்கொண்டார்களோ, 2011 எதிர்கொண்டார்களோ, அதே மாதிரிதான் இப்ப 2016 எதிர்கொள்கிறார்கள். எந்த விதமான முக்கியமான மாற்றமும் இந்த காலகட்டத்தில் நடக்கவில்லைன்னு நடந்திருக்கு. அது நீங்க கேட்கறது இன்னைக்கு சமூக அளவுல ஒரு பெரிய வெறுப்பை தூண்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் நடந்திருக்குது. போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் சமூக ரீதியாக நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குங்கிறது உண்மை. ஆனா கட்சி நாங்க இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலே அதற்கு சாட்சியா இருக்குது. இப்ப மக்கள் நல கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவர் அதிகமான வாக்குகளை வாங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். எங்க கட்சி கட்டமைப்புல நல்ல வலிமையா இருக்கோங்கிறத இந்த தேர்தலும் கூட நிரூபிச்சிருக்கிறோம். நாங்க போட்டியிட்ட பல தொகுதிகளில் நிறைய வாக்குகளை வாங்கியிருக்கிறோம். அப்ப அதை எடுத்துக்கொண்டு தேர்தலுக்கு பிறகு நடத்தப்பட்ட அந்த மீளாய்வு கூட்டத்துல நாங்க விவாதிக்கும் போது உள்ளாட்சி தேர்தலை நாம தனியா கூட சந்திக்கலாம் அப்படின்னு கட்சி தோழர்கள் மத்தியில் ஒரு கருத்து உருவாகி வந்திருக்குது.
அதை தலைவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா அது முடிந்த முடிவா இல்ல. ஏன்னா இன்னும் கூட்டணி தொடர்பான கூட்டம் இன்னும் நடக்கல. இது முடிந்த முடிவாக இல்ல. 25 செல்வாக்கு இல்லாதவர்களோட 25 அப்படின்னு சொல்லி செல்வாக்கு இல்லாதவர்களோட பகிர்ந்து ஒரே சம அளவிலான தொகுதிகளை பங்கீடு செய்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எங்கள் வேட்பாளர்கள் அதிகமான வாக்குகளை வாங்கி இருக்கிறார்கள். அதனால எங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் கூடுதலாக இடங்களை ஒதுக்கி தர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி வெளியில சொல்றாங்கன்னு சொல்ல முடியுமா? எப்படி வேணா இருக்கலாம். அது நம்ம எதையுமே இப்ப புறந்தள்ளிட முடியாது. உங்களுக்கு அதுதான் இப்ப சிக்கலே. உங்களுக்கு வந்து அசம்பிளில இருந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்த அந்த கூட்டணி இப்படியே தொடர வேண்டும் என்ற அவசியம் இல்ல. அல்ல எங்கேயோ ஒரு நெருக்கடி திருமாக்கம் இருக்குன்றதான் இந்த ஸ்டேட்மெண்ட் காமிக்குது. இது வந்து வெறுமனே இது வந்து அவர் எதையோ உள்ள வச்சுக்காம அவர் இதை பேசல. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு பொருள் இருக்குது. அது என்னன்றது வரும் நாட்கள்ல தான் நமக்கு தெரியும். அப்படியே தொடரும்னு அவர் வந்து உறுதியிட்டு அறுதிட்டு அவரால் சொல்ல முடியும். என்னென்னவாக எல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை யோசிக்க. ஏன் அவங்க வந்து மற்றொரு பிரதான கட்சியை நோக்கி கூட நகரலாம். அதற்கான சமிக்கையா கூட இது இருக்கலாம். அது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும். அது அப்படியும் இருக்கலாம். அது ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ். அது இருக்கக்கூடிய நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். அது அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகளில் அது ஒரு வாய்ப்பு. அதை நாம் ஒதுக்கி தள்ள முடியாது. ஏன்னா அடுத்த பெரிய தேர்தல் என்பது 2019 மக்களவை தேர்தல். இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கிறது. நியரஸ்ட் எலெக்ஷன் வந்து இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் தான். லோக்கல் பாடி எலெக்ஷன் நம்ம குறைச்சு மதிப்பிட வேணாம். நீங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் நவாஸுக்கு தெரியும். உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கிறது வந்து ஒரு கட்சிக்கு எப்படியுமே அது வலுவதான் சேர்க்கும். அதை கூட இல்லாம இருக்கிறதுன்றது வந்து அப்புறம் வெறும் லெட்டர் பேட் பார்ட்டிஸ் மாதிரி ஆயிடும். அப்படி வந்து இவர்கள் ஆக முடியாது. ஜனநாயக, சோசியலிச, மதச்சார்பற்ற கட்சிகள் அப்படின்னு மூன்று விதமாக கட்சிகளை பிரிச்சா விடுதலை சிறுத்தைகள் அந்த 3க்குள்ள ஏதோ ஒன்றுல வருதா? 3லயும் வருவாங்க. அவங்க 3லயும் வருவாங்க. அப்ப அந்த சக்திகள் எல்லாம் ஒன்று திரள வேண்டும் சொல்லி அவங்களோட தலைவர் வந்து ஒரு அறைகூவல் விடுத்திருக்கிறாரு. அதான் சொல்றேன். இந்த உங்க கேள்வியிலே பதில் இருக்குது. திருமாவோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து இப்ப கலைஞர் கொடுத்திருக்க கூட அந்த கோரிக்கைக்கான மறைமுகமான பதிலாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இறுதியான முடிவுன்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த தடவை அசம்பிளி எலெக்ஷன்ல கிடைத்த பாடம் என்பது வந்து அவர்களுக்கு நம்ம என்னதான் வெளியில அவங்க பேசினாங்கனாலும் இந்த முறை மிக கடினமாக உழைத்தார்கள். ஆனா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல அவங்களால. அப்படி இருக்கும்போது அதை பல கசப்பான பாடங்களை அவர்களுக்கு கற்று தந்திருக்கும். அப்படியா? அடுத்த தேர்தலில் இந்த தவறை இந்த தேர்தல் முடிவை வச்சு தெனாலிராமன் பூனை வளர்த்த கதைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி முடிவுகளுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்ன? அதாவது இந்த தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளரை போட்டிட்டு இருக்கேன். நாங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறோம். அப்படிலாம் எந்த ஒரு தொய்வையும் எங்களுடைய எந்த வேட்பாளர்களுடைய முகத்திலையும் பார்க்க முடியல. ஏன்னா நாங்க ஒரு முடிவு அடிப்படையில பாடம் கற்பது வந்து போட்டியிட்டவர்கள் மட்டும் இல்ல, தனியாக போட்டியிட்டவர்கள் இல்ல, தங்களோடு சேர்த்துக் கொள்ளாதவர்களுக்கும் அது ஒரு பாடமாக இல்ல. அதாவது ஒரு முடிவை எடுத்து உங்களுடைய கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் இது ஒரு பாடம். எல்லாருக்கும் தான் பாடம். சரி, இப்ப நாங்க வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்து பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம். திமுகவோட போனா வெற்றி பெற்றுலான்னு சொல்லி போய் சேர்ந்தாங்களா ஒரு 4-5 கட்சிகள். அவங்க என்ன ஆனாங்க? புதிய தமிழகம் என்ன ஆனாங்க? மனிதநேய மக்கள் கட்சி என்ன ஆனாங்க? முஸ்லீம் லீக் என்ன ஆனாங்க? தேமுதிக இருந்து பிரிஞ்சு போய் மக்கள் தேமுதிக உருவாக்கிட்டு போய் சேர்ந்தவங்க என்னானாங்க? சிவகாமி என்னானாங்க? தனபாலன் என்னானாரு? பொன்குமார் என்னானாரு? காங்கிரஸ் 30 தொகுதிக்கு மேல என்னாச்சு? அப்போ சேர்ந்தவங்க ஒரு பெரிய அணியோட, அதுவும் திமுக 89 தொகுதியில ஜெயிச்சிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வலுவான அணியோட சேர்ந்தாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில 1% தான் வாக்கு வங்கி வித்தியாசம்னாங்க. அப்ப அந்த 1% வாக்கு வங்கி வித்தியாசம் உள்ள அளவுக்கு உள்ள ஒரு வலிமையான கட்சியோட சேர்ந்து இத்தனை பேர் பின்னடைவை சந்தித்ததுக்கு என்ன காரணம்? அப்ப அது ஏன் இன்னைக்கு விவாதமாகல? மக்கள் நல கூட்டணியோட சேர்ந்ததுனால விஜயகாந்த் தோத்துட்டாரு, அல்லது விஜயகாந்தோட சேர்ந்ததுனால மக்கள் நல கூட்டணி தோத்து போச்சுங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு விவாதமா இருக்குது. ஆனா வாக்கு வங்கி இருக்குது, வலிமையான கட்டமைப்பு இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு சொன்னவங்களோட சேர்ந்த அணி சேர்ந்த யாருமே இன்னைக்கு வெற்றி பெறலையா? அதை பத்தியான விவாதம் ஏன் வரல? அப்போ ஒரு தேர்தல் பின்னடை வச்சு மட்டுமே ஒரு அணியை வந்து மதிப்பிட முடியாது, ஒரு கட்சியை மதிப்பிட முடியாது. நாங்க அந்த அடிப்படையில எங்களுடைய முடிவை இன்னைக்கு நாங்க வந்து நல்ல முடிவா தான் பார்க்கிறோம், சரியான முடிவா தான் பார்க்கிறோம். அந்த முடிவு தொடரணும்னு தான் நாங்க விரும்புறோம். அரசியல் களத்துல அது வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம். நம்ம தலைவர் வந்து அதை மனசுல வச்சுதான் அப்படி பேசியிருக்காரு. அவர் சொல்றதுல ஒரு முக்கியமான கேள்வி வருது. அந்த டிரான்ஸ்பரபிலிட்டி ஆஃப் வோட்ஸ் அப்படிங்கிறது வந்து சிக்கலான நிலைமையிலேயே இருக்கிறதாக, எந்த கூட்டணிக்கு போனாலும் சில கட்சிகளுக்கு அது சிக்கலானதாகவே இருக்கு அப்படின்னு தான் தோணுது. கண்டிப்பா அது வளரும் கட்சிகளுக்கு உண்மை. ஆமா, திமுக அதிமுக அல்லாத வளரும் கட்சிகள் அத்தனை பேருக்கு அது சிக்கலா தான் இருக்கு. சிக்கல் தான், உண்மைதான். அது அதுல அடிஷனலா இருக்கக்கூடிய நமக்கு கூடுதலாக இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பணபலம். வந்து 11th ஹவர்ல வந்து காசை கொடுத்து அடின்னு அடிச்சிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியுது. அதை மேட்ச் பண்ண முடியல. இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா கூட வந்து திமுக வெற்றி பெற்றவர்கள் அந்த 89 எம்எல்ஏஸ்ன்னு பாத்தீங்கன்னா கூட வந்து அதுல வந்து பழைய அமைச்சர்கள், அதிகப்படியான செல்வாக்கும் பணபலமும் மிக்கவர்கள் வந்து ஜெயிச்சது அதிகமா இருக்குது.
ஆனா அந்த அளவுக்கு பணபலம் இல்லாதவர்கள், ஃப்ரெஷ்ஷா முதன்முறையாக போட்டியிட்டவர்கள் அவங்கெல்லாம் வந்து தோத்துருக்காங்க. ஆகவே இந்த எலெக்ஷன்ல வந்து பணம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலை பிளே பண்ணிருக்குது. 2 பேரும் கொடுத்தாங்க, திமுகவும் கொடுத்தாங்க, அதிமுகவும் கொடுத்தாங்க. ஆனா வந்து இந்த டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஓட்ஸ்ல நீங்க பார்க்கும்பொழுது அது மட்டும் காரணம் கிடையாது. இந்த கூட்டணி கட்சிகள் அவர் சிவகாமியில இருந்து தனபாலன்ல இருந்து சொன்னார், அது உண்மை. அவங்களால பணத்தை செலவு பண்ண முடியலன்றதும் ஒரு உண்மை. ஆகவே இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு எங்க ஆரம்பிச்சீங்கனாலும் அங்க வந்து நிக்குது, பணத்துல வந்து நிக்குது. உங்களுக்கு இப்போ உள்ளாட்சி தேர்தலில் சுமைகளை குறைத்துக் கொண்டு தனியாக நிற்கலாம் அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் முடிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அது இன்னும் ஆளும் கட்சிக்கு தான் வந்து அதிமுக தான் அதிக லாபத்தை கொடுக்கும். மறுபடியும் தாம்பாளத்துல வச்சு கொடுக்கறது அது வேற ஒண்ணும் கிடையாது. இது நம்பர்ஸ். இது வந்து நான் வந்து விருப்பம் இல்லாம உங்களுக்கு சொல்றேன். அதை வந்து நீங்க பிரச்சனையா வந்து அவருக்கு தெரியும். 4 கட்சி இல்ல 6 கட்சி சேர்ந்து நிற்கும் போதே ஆளுங்கட்சிக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்காகத்தான் இவர்கள் அணி சேர்ந்து நிற்கிறார்கள்னு குற்றம் சொன்ன கட்சிகளை பார்த்தோம். இப்ப தனித்தனியாக போனாலும் அதே காரணத்தை தான் நீங்க அது அவங்க தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களான்னு தெரியாது. நான் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பவில்லை, நான் அதுக்குள்ள போக விரும்பல. யதார்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் பிரிந்து போவதன் மூலமாக சரி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பிரதான கட்சி என்பது அதிகப்படியான வாக்குகளை கொண்ட கட்சி என்பது அதிமுக தான். எந்த காலத்திலும் திமுக அதிமுகவுக்கான வாக்கு வங்கி வித்தியாசம் என்பது 5-7%, 10% வரைக்கும் இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து நீங்க சிம்பிள் அரித்மேட்டிக் தான். உங்களுக்கு வந்து அடிப்படை அரிச்சுவடி கணிதம் தான். அது நீங்கள் தனித்தனியா நின்னீங்கன்னா மல்டி கார்னர் ஃபைட்ல அவங்க தான் ஜெயிப்பாங்கன்றது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டது. அதாவது மக்கள் நல கூட்டணி அமையறதுக்கு முன்னாடியே இதற்கு ஒரு தீர்வை சொன்னது எங்க தலைவர் தான். எதிர்கட்சிகள் வந்து பிரிஞ்சு கிடக்குது, அது வந்து எதிர்கட்சிகளுடைய குற்றம் அல்ல. ஆளுங்கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க ஒருங்கிணைக்க வேண்டிய வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து மக்கள் நல கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார். ஆனா அது ஒருங்கிணைக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவங்க அதை சரியா ஒருங்கிணைக்காததுதான் இன்னைக்கு இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். எனவே கட்சிகள்லாம் பிரிஞ்சுட்டாங்க, இவங்க அவங்களுக்கு பி டீம் அப்படின்லாம் சொல்லி அதை வந்து கொச்சைப்படுத்துறதை விட்டுட்டு இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை வளர்ந்ததுக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னங்கிறத பத்தியும் ஆய்வு செய்ய வேண்டியவங்க ஆய்வு செய்யணும். ஆளுங்கட்சியை வீழ்த்தணும், எல்லா எதிர்கட்சியும் ஒண்ணு சேரணும்னா எதிர்கட்சி ஒருங்கிணைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு? அவங்க ஏன் அதை செய்யல அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கும் அப்படி கேள்வியாவே நிக்குது. 100% அவர் சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். அவர் சொல்றதை 100% நான் ஏத்துக்கிறேன். நான் சொல்ல வர்றது வந்து இவங்க பி டீம்ல நான் சொல்லல. நான் சொல்ல வர்றது அரித்மேட்டிக் வந்து எப்படி யதார்த்தம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பிரிந்தீர்கள் என்றால் அவங்க தான் வருவாங்க. ஏன்னா வந்து ஹிஸ்டாரிக்கலா அவங்களுக்கு தான் வாக்கு வங்கி அதிகம். இன்னொரு பாயிண்ட் அவர் சொன்னதும் கரெக்ட். இது குறித்து ஒரு ஆத்ம பரிசோதனை செய்ய வேண்டியதும் ஒரு மீளாய்வு எந்த வார்த்தைகளை வேணா நீங்க போட்டுக்கலாம் செய்ய வேண்டியது வந்து பிரதான எதிர்கட்சி தான், இவர்கள் கிடையாது. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. புதுச்சேரி முதல்வராக நாராயணசாமி பதவியேற்பு, எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பு அப்படின்னு செய்திகள் இருக்கு. சிறிய சிறிய மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய சிறிய சிறிய மாநிலங்கள் எல்லாத்திலையும் சமீப காலமாக சில பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க அதெல்லாம் இல்ல. பெரும்பான்மையோட நாராயணசாமி பதவியேற்கிறாரு. இந்த பதவியேற்புக்கு பின்னால புதிய ஆளுநரும் இருக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க? அந்த இல்ல இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. எப்படின்னா கிரண்பேடி அவர்களை வந்து அங்க லெப்டினன்ட் கவர்னர் துணைநிலை ஆளுநரா போட்டிருக்காங்க. அந்த அம்மா வந்தோடனே அதிரடியா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல என்னன்னா வந்து ஒரு எலெக்டட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய கவர்னரை விட லெப்டினன்ட் கவர்னருக்கு பவர்ஸ் அதிகம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிறதுனால அதிரடியான அவருடைய உத்தரவுகள் வந்து கண்டிப்பாக வரும் நாட்கள்ல அங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை விட லெப்டினன்ட் கவர்னருக்கு பவர் அதிகம் என்பதுதான் இப்ப சட்டத்தில் இருக்க விஷயம். அது லீகல் பொசிஷன். அதான் கெஜ்ரிவாலுக்கும் ஜங்குக்கும் அதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இங்க வந்து திட்டமிட்டு வந்து இது வந்து மோடி அரசாங்கம் வந்து பாண்டிச்சேரியில வந்து ஒரு நீண்டகால திட்டத்தோட தான் வந்து அங்க கிரண்பேடி அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். வரும் நாட்களில் பிரச்சனை பெருசா வெடிக்கும். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்க்காரியா கமிஷன் பரிந்துரைகளின்படி ஒரு மாநிலத்திற்கு ஆளுநரை நியமிப்பதற்கு முன்பாக அந்த மாநில முதலமைச்சரை கலந்தாலோசிக்க வேண்டும். இதுதான் கூட்டாட்சி தத்துவத்தின் மாண்பு என்பது. துணைநிலை ஆளும் மாநிலங்களுக்கும் கிட்டத்தட்ட அது பொருந்தும், யூனியன் டெரிட்டரிஸ்க்கும். அந்த மாதிரி எதுவுமே இவங்க செய்யல. இன்ஃபேக்ட் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு எந்த மாநிலத்துக்கு ஆளுநர் நியமிக்கிறதுக்கும் அந்த மாநில அரசை வந்து அவர்கள் கலந்தாலோசிப்பதே இல்லை. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் சில மாநிலங்களை கலந்தாலோசிச்சாங்க, சில மாநிலங்களை கலந்தாலோசிக்கல. கிரண்பேடி அவர்களை புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநராக போட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க போட்டிருக்காங்க. வரும் நாட்கள்ல அங்க கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துடன் அவர்களுக்கு பிரச்சனை வரும். இது ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை. காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் அல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கும் என்று வெளிப்படையாக கோஷம் போட்டு செய்து கொண்டிருப்பவர்கள் அருணாச்சல பிரதேசத்திலும் உத்தராகண்டிலும் மேகாலயால இப்ப வந்திருக்குது. இப்ப அடுத்து இந்த மாதிரியான யூனியன் டெரிட்டரிஸ்க்கு இது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நாங்க எப்படி கலந்தாலோசிக்கிறது முதலமைச்சரோட பேசுறத வந்து நீங்க வந்து டேப் பண்ணி வெளியில கொடுத்தீங்கன்னா அதுக்கு அது சொல்லலாம். அதாவது வந்து
ப்ரொசீஜரலாவே நீங்கள் அந்த மாநில முதலமைச்சரை நீங்கள் கலந்தாலோசிக்க வேண்டும் என்பது சர்க்காரியா கமிஷனோட பரிந்துரை, ரெக்கமெண்டேஷன், ரூல் கிடையாது. இது ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அங்க ஒரு கவர்மெண்ட் இல்லன்னும் பொழுது இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் வர வரைக்கும், இப்ப அந்தமான் கவர்னர் தான் வந்து லெப்டினன்ட் கவர்னர் தான் அதையும் பார்த்துட்டு இருந்தாரு. வீரேந்திர கட்டாரியாவை 2014 இவங்க வந்தோடனே வந்து அன்செரமோனியஸ்ல டிஸ்மிஸ் பண்ணாங்க பல காரணங்களுக்காக. ஒரு புதுசா ஒரு கவர்மெண்ட் வருவதற்காக இப்ப ரங்கசாமி அவர்கள் இருந்த பொழுது இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் என்டிஏல இருந்தார். இப்ப நீங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி வரும்போது இந்த 5 மாநில தேர்தல்களே காங்கிரஸ் ஆட்சி வந்திருக்கக்கூடிய ஒரே மாநிலம் புதுச்சேரி. ஆனா பட் பொலிட்டிக்கலா அது அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் கிடையாது. என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எம்பி தான், ஒரு துணைநிலை மாநிலம் தான், யூனியன் டெரிட்டரி. ஆனால் அங்க போய் இவங்க கிரண்பேடி அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக ஒரு லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா, தொலைநோக்கு பார்வையில் பார்த்தால் ஜனநாயகத்திற்கு நல்லது அல்ல. ஷானவாஸ். இல்ல, மத்திய அரசாங்கம் எப்பவுமே நேரடியாக ஆட்சிக்கு வர முடியாவிட்டால் அல்லது வராத மாநிலங்கள்ல ஆளுநரை கொண்டு, தங்களுக்கு சாதகமான ஆளுநரை கொண்டு அந்த அரசை பணிய வைப்பது அப்படிங்கறத ஒரு வழக்கமா கையாண்டுட்டு வரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இங்க வந்து ஒரு அரசு அமைந்த உடனேயே எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த ஆளுநர் வந்து அதுக்கு ஒரு கருவியாக பயன்படக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கிறோம். இன்னைக்கு அதுதான் நடக்குது. உடனே கிரண்பேடி அனுப்புறாங்க. கிரண்பேடி வந்த உடனே அதிரடியாக செயல்படுகிறார். தோழர் சொன்னது போல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து இனி எப்படி செயல்படும்னே தெரியல. ஏன்னா அவரே ஒரு அரசாங்கமாக அங்க நடக்க ஆரம்பிச்சிட்டார். எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அவரே வந்து இப்போ தொடர்ந்து உத்தரவுகள் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அரசு அலுவலகர்கள் எப்படி வரும், எந்த நேரத்துக்கு வரணும், எப்போ வரணும், என்ன செய்யணுங்கிறது வரைக்கும் அவருடைய அதிகாரம் வந்து நீண்டுகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கான ரோல் என்ன அப்படிங்கறதை நீ அடுத்தடுத்த நாட்கள்ல மிகப்பெரிய கேள்வியாக முடியும். இப்ப அதையும் தாண்டி நாராயணசாமிக்கு பல சிக்கல்கள் இருக்காங்க. சொந்த கட்சிக்குள்ள பிரச்சனை. அவர் நமச்சிவாயம் தான் அது முதலமைச்சருக்கான போட்டியில இருந்தாரு. இப்ப அவரை தவிர்த்துட்டு இவர் வந்திருக்கிறாரு. இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து போர்க்கொடி வைத்திட்டு இருக்காரு அமைச்சர் ஆகிறதுக்கு. எதிர்கட்சிகள் மொத்தமா புறக்கணிச்சு போயிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி பல நெருக்கடி, இதற்கு மேல ஆளுநர் என்கிற ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. இத்தனை நெருக்கடியும் தாண்டி அவர் அந்த அரசாங்கத்தை கொண்டு போறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் அவரு எம்எல்ஏயும் ஆகல, அதுக்கும் இனி அவர் போட்டியிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இத்தனை நெருக்கடியையும் தாண்டி அவர் இந்த அரசு எப்படி நடத்த போறாருங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம் தான். இல்ல, இப்ப அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து யூனியன் டெரிட்டரிஸ்க்கு பெரிய அளவுல பவர்ஸ் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்டே பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அதுல சிக்கல் என்ன வருதுன்னா, கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை சீர்குலைப்பது என்பதும், அதாவது வந்து எல்லா ஜனநாயக பண்புகளையும் குழி தோண்டி புதைப்பது என்பதும் கடந்த 2 ஆண்டுகளாக எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்குதுன்றதோட தொடர்ச்சியா தான் நம்ம இதை பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து தென் மாநிலங்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வந்து கர்நாடகாவை தவிர மற்ற இடங்கள்ல பிஜேபி ஸ்ட்ராங் கிடையாது. ஆகவே அங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்பது வந்து நிர்வாக திறமை, நாங்கள் வந்து பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும்ன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த மாதிரியான அப்பாயின்மெண்ட்ஸ் நடக்குது. இப்ப கிரண்பேடி அவர்கள் வந்து திறம்பட புதுச்சேரியில் செயல்படுகிறார் என்றால் அதனுடைய கிரெடிட் வந்து பிஜேபிக்கு தான் போகும். அவங்க அதை எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, அதற்கான அரசியல் வல்லமை அவர்களுக்கு இருக்குதா இல்லையா வேற விஷயம். ஆனா இந்த அட்டம்ப்ட்ன்றது என்னன்னா வந்து கிரண்பேடி மாதிரியான ஒரு நாடு தழுவிய அளவில் நன்றாக தெரிந்த தனிப்பட்ட முறையில் நேர்மையான ஒரு அதிகாரியை, இந்தியாவின் முதல் ஐபிஎஸ் அதிகாரி அவர், அவங்க அந்த அம்மாவை கொண்டு வந்து அவங்க போடுறாங்க, அவங்க அதிரடி நடவடிக்கைகளை எடுக்கிறாங்கன்னா அந்த கிரெடிட்டை வந்து ரீப் பண்றது வந்து பிஜேபியால தான் முடியும். ஆனா பாதிப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கும் ஜனநாயக பண்புகளுக்கும் தான் அங்க வந்து பாதிப்பு. இது வந்து புதுசா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து பாண்டிச்சேரியில வந்து இப்ப வந்து இந்த பிரச்சனை வந்து வரும் நாட்கள்ல உருவெடுக்கும். அவர் நவாஸ் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கு நாராயணசாமிக்கு, ஆளுநரும் அவருக்கு ஒரு பிரச்சனையாக போகிறார். பதவியேற்ற நாளன்றைக்கே அவருக்கு எவ்வளவு பெரிய சவால்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் முன்னால நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. தேர்தல் சீர்திருத்தத்தை உறுதிப்படுத்த சட்ட திருத்தம் கொண்டு வாங்க அப்படின்னு டெல்லியில தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையரை சந்திச்சுட்டு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. பணபலத்தை கட்டுப்படுத்த கூடுதல் அதிகாரம் எங்களுக்கு வேண்டும்னு மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதுது. சோ சுற்றி பணம் தேர்தலில் வகிக்கும் பங்கு பற்றியே பேச வேண்டியது இருக்குது. தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதல் அதிகாரம் தேவை. தேர்தல் சீர்திருத்தங்களை உடனே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே வந்து தேர்தல் சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் அரசியல் கட்சிகள் இப்போ பேச தொடங்கி இருக்குது. நீங்க அந்த முயற்சிகளை ஆதரிக்கிறீங்க, நீங்களும் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறீங்க? ஆமா, கட்டாயம் ஆதரிக்கிறோம். கட்டாயம் நாங்களும் பேசிட்டு இருக்கோம். நேற்று எங்கள் தலைவரும் அதை பேசியிருக்கிறாரு, தொடர்ந்து பேசிட்டு வர்றோம். நீதிமன்றத்திற்கு போறதற்கும் நாங்களும் தயாராக இருக்கிறோம். இதுல என்னன்னா ஒரு சமமான களமாக இல்லை. வலிமை பெற்றவர்கள் யாரோ அவர்களே மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவார்கள் என்கிற அளவுல தான் தேர்தலே நடக்குதுங்க. இங்க மாற்று முயற்சி வெற்றி பெறல அப்படிங்கிற ஒரு விஷயத்த விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். மாற்று முயற்சிக்கான பின்னடைவு அல்ல,
வலிமை பெற்றவர்களுக்கும் வலிமை அற்றவர்களுக்குமான போட்டியில வலிமை பெற்றவர்கள் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தேர்தல் நடக்குதுங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அப்போ ஒரு மாற்று முயற்சியை முன்னெடுத்தாலுமே அது வெற்றி பெற முடியாம போகுதுன்னா அது அந்த கருத்தியலுக்கு ஏற்பட்ட பின்னடைவு கிடையாது, இந்த தேர்தல் முறையினால ஏற்பட்ட பின்னடைவா தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு மக்கள் மனசுல 50 ஆண்டு காலமாக பதிந்த ஒரு சின்னத்தோட அவங்க வர்றாங்க. முதல்ல அடிப்படை அது ஒரு பெரிய பிரச்சனை. அதற்கப்புறம் ஒரு பெரிய பொருளியல் கட்டமைப்போட வர்றாங்க, வலிமையான கட்டமைப்போட வர்றாங்க. ரெண்டாவது, மூணாவது பெருங்கொண்ட பொருளாதாரம், அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட நேரடியா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்ப இந்த 3 அடுக்குல தான் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த 3மே எதுவுமே இல்லாத சாதாரண ஒரு சுயேட்சையை போல நாங்கெல்லாம் களத்துக்கு வர்றோம். சுயேட்சைக்கும் எங்களுக்கும் பெரிய வேறுபாடே இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல 2 பேரும் ஒரே களத்துல ஓடி நீங்க பந்தயத்துல வெற்றி பெற்று வாங்க அப்படின்னா எப்படி? யார் வலிமை பெற்று இருக்காங்களோ அவங்க தான் முன்ன ஓடுவாங்க, வலிமையற்றவர்கள் பின்தங்கக்கூடியது ஒரு இயல்பானதா மாறி போச்சு. இதே மாதிரி சமமற்ற போட்டியில தான் பல அரசியல் கட்சிகள், புதிதாக தொடங்கிய பல அரசியல் கட்சிகள் தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்று ஆட்சிக்கும் வர்றாங்க, அல்லது கணிசமான இடங்களை பெற்றுக்கிட்டும் இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப 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 விதிவிலக்காக ஓரிரு இடங்கள் நடக்குது. அதற்கும் கூட மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மக்கள் மனநிலையை திசை திருப்பக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கருத்துருவாக்க தளத்துல பெரிய வேலைகள் நடந்திருக்கு. அதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு இப்போ இன்னைக்கு அதற்கு பெரிய அளவுல செலவு செய்யறாங்க. இன்னைக்கு இந்த திமுக அதிமுகவுமே கருத்துருவாக்க தளத்துக்கும் சேர்த்து செலவு செஞ்சிருக்காங்க. ஊடகங்கள் அவங்க தங்களை வெளிப்படுத்திக்கிட்ட விதம், பக்கம் பக்கமாக விளம்பரங்கள், பெய்ட் நியூஸ், இதே நம்ம சேர்த்தா பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி பண்ணல, ஊடகங்கள் அதை தானா முன் செஞ்சாங்க. அப்ப அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் கிடைக்கும் போது மக்கள்கிட்ட அந்த கருத்து போய் சேர்ந்தது. இவர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா வர்றாரு, பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் மாற்றாக இவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற கருத்தை கருத்துருவாக்க தளத்துல இருந்து பூஸ்ட் பண்ணதுனால அவர் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாரு. இங்க அதுவும் பெரிய பின்னடைவு. அப்படி எழுந்து வந்தவங்களை டேமேஜ் பண்ணக்கூடிய அல்லது அந்த முயற்சி சிதறடிக்கக்கூடிய வகையில தான் இங்க பெரும்பாலான கருத்துருவாக்க தளத்தில் இருக்கக்கூடியவங்க வேலை செஞ்சாங்க. சின்ன சின்ன குறைபாடுகளை பெருசுபடுத்தி அதை ஒரு பெரிய நியூஸ் ஆக்குனாங்களே தவிர, விஜயகாந்த் மேடையில தடுமாறுறாரு அப்படிங்கறத நியூஸ் ஆக்குனாங்க. விஜயகாந்த் போய் ஒரு கோயில்ல சத்தியம் எடுத்துக்கிட்டு நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் எடுத்துட்டு போறாரு ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், அவர் மட்டும்தான் அப்படி செஞ்சிருக்காருன்னு யாரும் பெரிய செய்தியாக்கல. அப்ப ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. அப்ப எதை செய்தியாக்குனாங்க எதை செய்தியாக்கலங்கிறதுல இருந்தே அவங்க இதை மாற்றாக முன்னிறுத்தினாங்கிற கேள்வி இருக்கு. அப்ப இது ஒரு பக்கம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு தேர்தல் சமமாக நடந்தா இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க சொல்றது மாதிரி நிக்க முடியும். ஆனா அப்படி இல்ல. பணப்பட்டுவாடா அப்படி நடக்குது. தேர்தலுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் களத்தை பார்த்துட்டு நாங்கெல்லாம் முடிவுக்கு வந்துட்டோம் நம்ம தான் ஜெயிப்போம்னு. 2 நாள்ல என்ன மாயம் நடந்துச்சோ, மந்திரம் நடந்துச்சோ, கொரில்லா தாக்குதல் நடந்த மாதிரி நடத்தி முடிச்சிட்டாங்க. கொரில்லா யுத்தம் தான் அப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி மறைந்திருந்து தாக்கிட்டு போயிடுறது மாதிரி என்ன நடந்ததுன்னு எங்களால யூகிக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்களுடைய நெட்வொர்க் வலிமையா இருக்கு, பொருளாதாரம் வலிமையா இருக்குது. பொருளாதாரத்தை வச்சு எதை வேணாலும் செய்ய முடியும், யாரை வேணாலும் கைப்பற்ற முடியும், யாரை வேணாலும் விலைக்கு வாங்க முடியும், மக்களையும் வாங்க முடியுங்கிறத அவங்க தொடர்ந்து நிரூபிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல தேர்தல் ஆணையம் தான் தன்னுடைய அதிகாரத்தை சரியா பயன்படுத்தணும். தேர்தல் ஆணையம் மற்ற எல்லா விஷயங்களையும் சரியா பயன்படுத்துது. அதாவது சின்ன சின்ன ஒழுங்குகளை வேட்பாளர்கள் கடைபிடிக்கிறார்களா இல்லையாங்கிறதுல ரொம்ப முனைப்பா இருக்குது. நீங்க ஒரு தகவல் பிழை இருந்தா கூட வேட்புமனு நிராகரிச்சிருது தேர்தல் ஆணையம். வேட்புமனுவை ஏற்க மாட்டாங்க, நிராகரிச்சிருவாங்க ஒரு தகவல் பிழைக்கு. அப்ப அதுல அவ்வளவு கவனம் செலுத்துறாங்க. நீங்க சாதாரண 10 மணிக்கு முடிக்க வேண்டிய பொதுக்கூட்டத்தை 10:05க்கு முடிச்சீங்கன்னா கூட உங்க மேல நடவடிக்கை பாயுது, வழக்கு பாயுது. இதெல்லாம் சின்ன சின்ன ஒழுங்குகள். இந்த சின்ன சின்ன ஒழுங்குகளை வேட்பாளர்கள் சரியாக கடைபிடிக்கிறார்களா, அரசியல் கட்சிகள் சரியாக கடைபிடிக்கிறதான்னு கேமரா எடுத்துக்கிட்டு பின்னாடியே தேடி வரக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் மிக முக்கியமான குற்றமாக இருக்கக்கூடிய இந்த ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை எத்தனை இடத்துல கேமரால பதிவு பண்ணாங்க, எத்தனை வேட்பாளர்களை கையுங்களமா பிடிச்சாங்க, பிடிச்சவங்க மேல இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அதுதான் மிகப்பெரிய கேள்வி. அந்த அதிகாரத்தை கேட்டுதான் அவங்களும் மத்திய அரசுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை கொடுக்கறாங்க. இல்ல, நம்ம அடிப்படையில சில விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏப்ரல் 6ஆம் தேதி மும்பையில் ஒரு கருத்தரங்கில் பேசிய நம்முடைய ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் 5 மாநில தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு, அப்ப ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் அசம்பிளியே முடிஞ்சிடுச்சு, 60,000 கோடி ரூபாய் இந்திய பணச்சந்தையில் திடீரென்று புழங்க ஆரம்பித்திருக்குதுன்னு சொன்னார். 60,000 crores. இதுல தமிழ்நாடு எவ்வளவுன்னு அவர் செக்ரிகேட் பண்ணி சொல்ல, பட் கணிசமான அளவு தமிழ்நாட்டில் இருக்கும். இதுல இருந்து தான் இந்த பிரச்சனையை நம்ம ஆரம்பிக்கணும். இந்த பணம் முதல்ல எங்க இருந்து வருது, அப்புறம் இந்த பணத்தை பண பட்டுவாடாவை தடுப்பது தேர்தல் கமிஷனோட வேலை கிடையாது. இப்ப ஒரு நவாஸ் சொன்னார், தேர்தலை முறையா நடத்துறதுக்கு அவங்க ஒரு சின்ன ஃபேக்சுவல் எரர் இருந்தா கூட டிஸ்மிஸ் பண்றாங்க, பெட்டிஷனை தள்ளுபடி பண்றாங்க, எல்லாம் கரெக்ட். 5 நிமிஷம் லேட்டா பேசினா வழக்கு பாயுது. ஆனால் இந்த பண பட்டுவாடா என்பது அடிப்படையில பணம் எங்க இருந்து வருதுன்னு அதை
நம்ம புரிஞ்சுக்காம தேர்தல் கமிஷனை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. அடிப்படையில இது கள்ளப்பணம், பிளாக் மணி. இது இந்த பிளாக் மணி ஜெனரேஷனை கண்ட்ரோல் பண்ணாம, குறிப்பா தமிழ்நாடு மாதிரியான ஒரு நாட்டுல, ஒரு மாநிலத்துல நீங்கள் வந்து தேர்தல் கமிஷனுக்கு எத்தனை அதிகாரம் கொடுத்தீங்கனாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். சொற்ப காலத்திற்கு, அந்த தேர்தல் காலத்திற்கு 60 நாட்கள் மட்டும்தான் அவர்கள் தேர்தல் கமிஷன் கீழே இருக்காங்க. 2 பெரிய கட்சியில ஏதோ ஒரு கட்சி தான் வரப்போகுதுன்னா 2 பேருமே காசை வந்து இறைக்கிறாங்க, அள்ளி விடுறாங்கன்னு போது அங்க இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நீங்க வந்து கீழ்மட்டத்துல மிகப்பெரிய அளவில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டாலே ஒழிய தேர்தல் கமிஷனுக்கு எத்தனை அதிகாரங்களை கொடுத்தீங்கனாலும் தமிழ்நாட்டில் பிரச்சனை ரொம்ப பொறையோடி போச்சு. பணப்பட்டுவாடாவை உங்களால் தடுக்கவே முடியாது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா பணத்தை தேடி ஓடுறது, பணத்தை சேஸ் பண்றதுன்றது வந்து எலெக்ஷன் கமிஷனோட வேலையோ போலீஸோட வேலையோ கிடையாது. அப்புறம் நீங்க வந்து மக்களை வந்து பணத்துக்கு தயார்படுத்திட்டாங்க. அவர் நவாஸ் சொன்ன மாதிரி 2 நாள் வரைக்கும் நாங்க எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோம். கடைசி 2 நாள்ல வந்து நிலைமை மாறுது, கொரில்லா தாக்குதல் மாதிரி வருதுன்னா அதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, பணத்தை வந்து அவங்க கண்டமேனிக்கு விரயம் பண்ணல, அவங்க போக்கஸ்டா கொடுக்குறாங்க. ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல இவருக்கு இவ்வளவு கொடுக்கணும், அவருக்கு பக்கத்து வீட்டுல கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அவர் நம்முடைய ஓட்டு கிடையாது, இந்த வீட்லயும் கொடுக்க தேவையில்லை, அவருடைய ஓட்டு வேற ஊர்ல இருக்குது, இவருக்கு மட்டும் கொடுன்னு அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா சயின்டிபிக்கா ஸ்டடி பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை எப்படி ஒரு தேர்தல் கமிஷனால மட்டும் இதை ஹேண்டில் பண்ண முடியும்? முதல்ல இது எங்க இருந்து வருது இந்த பணம்? அதை நீங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா, நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் வாய் நாடி வாய்ப்பச்சல், அந்த வேற வந்து அறுத்து எரியாம இந்த பிரச்சனையை நம்ம எத்தனை விவாதங்கள் நடத்தினாலும் தேர்தல் கமிஷனுக்கு எவ்வளவு அதிகாரங்களை கொடுத்தாலும் கண்டிப்பாக நம்மளால் கலைந்தெறிய முடியாது. இதுதான் யதார்த்தம். தேர்தலில் நடக்கக்கூடிய முறைகேடுகளோட இது நிக்கல. இதுக்கான ஆரிஜின் வந்து ஆரிஜின் அடைக்காம நீங்க எப்படி இதை பண்ண முடியும்? தேர்தல் அல்லாத காலங்களில் நடக்கக்கூடிய வேறு தஞ்சாவூர்ல வந்து தேர்தல் கமிஷன் ஏன் தேர்தலை ரத்து பண்ணிச்சுன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த காரணங்களை நீங்க பாத்தீங்கன்னா, இன்னாருக்கு இவ்வளவு பணம் கொடுத்தோன்னு ஒரு கேண்டிடேட் கிட்ட இருந்து அவங்க எடுக்கிறாங்க, அரவக்குறிச்சியில அவங்க என்ன கொடுத்தோன்னு எடுக்கிறாங்க. அப்புறம் ஒரு தேர்தல் கமிஷன் ரத்து பண்ணிச்சுன்னா அது வந்து சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதிமன்றத்துக்கு அவங்க சொல்லணும். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் தேர்தல் ஏன் ரத்து பண்ணலன்னு கேட்கறாங்க. பண்ண முடியாது, ஏன்னா இந்த அளவுக்கு பின் பாயிண்டட் ஆதாரங்கள் கிடையாது. அப்ப இந்த அளவுக்கு வந்து இவங்க காசை கொடுத்திருக்காங்க அப்படின் போது முதல்ல இந்த பணம் எங்க இருந்து வருது? 150 கோடி ரூபாயும் வந்து 3 லட்சம் வேட்டி சேலைகளுக்கும் மேல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தொகுதிகள்ன்றாங்க. ஒண்ணுமே பண்ண முடியலையா நம்மளால? ஆகவே இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு கையை மீறி போயிடுச்சு. ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்றார் 60,000 கோடி ரூபாய் பணப்புழக்கம் வந்திருக்கிறது. எப்ப ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அசாம்ல முடிஞ்ச பிறகு அவர் சொல்றாரு 5 மாநில தேர்தலில். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இது குறித்து கவலைப்பட வேண்டியது இந்திய நாடாளுமன்றம், இந்திய உச்ச நீதிமன்றம். அவங்க எல்லாரையும் விட்டுட்டு எலெக்ஷன் கமிஷனை மட்டும் நம்ம குறை சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒன்னும் நடக்க போறது கிடையாது. இங்கேயே சென்னையிலேயே கூட சில இடங்கள்ல பணம் வழங்கப்பட்டதை வந்து எதிர்த்து சில அரசியல் கட்சி தொண்டர்கள் வந்து தடுக்க முயற்சி செய்யும் போது அவங்க பணம் கொடுக்கறவங்க சொல்ற வார்த்தை, நீயும் குடு நானும் கொடுக்குறேன், எங்களை தடுக்காத. இல்ல அதுதான் இரண்டு கட்சிகளுமே ரெண்டு கட்சிகளும் வந்து 3வது 4வது அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறாங்க. 3வது 4வது 5வது 6வது சொன்ன வார்த்தை வந்து நீங்களும் கொடுங்க, தடுக்கிறீங்க. தென் சென்னையில் ஒரு தொகுதியில் ஒரு தெருவோட முனையில இந்த முனையில இவங்க கொடுக்குறாங்க, அந்த முனையில அவங்க கொடுக்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் டிஸ்டர்பே பண்ணல. அந்த அளவுக்கு நிலைமை கேவலமா போயிடுச்சு. ஆகவே ஆனா அதோட மட்டும் நம்ம அந்த பிரச்சனை நிறுத்தக்கூடாது. ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்றாரு பாருங்க, அதுல இருந்து ஆரம்பிங்க, அப்பதான் இந்த பிரச்சனையோட உண்மையான பரிமாணமே நமக்கு புரியும். இல்ல இப்போ பணபலத்தை வைத்துத்தான் அதிமுக இந்த வெற்றியை பெற்றிருக்குதுன்னு திமுக அறிக்கை விடுறாங்க. இப்ப மக்கள் நல கூட்டணிக்கு வந்து பூத் ஏஜென்ட் கூட கிடையாது, உங்களுக்கு எல்லாம் கட்டமைப்பே இல்லைன்னு அவங்க தான் சொன்னாங்க. சரி, அவங்க வாதப்படியே எங்களால கட்டமைப்பு இல்லை, அதனால அதிமுகவினுடைய நெட்வொர்க்கை எங்களால தடுக்க முடியல. அதற்கு சமமான நெட்வொர்க் தானே நீங்க வச்சிருக்கீங்க. 1 விழுக்காடு ஓட்டு தானே உங்களுக்கும் வித்தியாசம். ஏன் நீங்க தடுக்கல? ஒரு இடத்துல கூட அதிமுகவினுடைய பணப்பட்டுவாடை திமுக கையுங்களமாக பிடித்தது நீங்க அதை செய்தி இருக்குதா? செய்தி இல்ல. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? அப்ப 2 பேரும் அதில் ஒரு கூட்டு உடன்பாட்டோடு செயல்படுகிறார்கள். இவர் காட்டி கொடுக்கறதுல, இவர் அவரை காட்டி கொடுக்கறதில்ல. இது ஒண்ணு. இதுல கட்சிகள் ஏன் தடுக்கலங்கிறத தாண்டி மக்கள் வந்து இப்ப தடுக்கிறாங்க. மக்கள் எப்படி தடுக்கிறாங்கன்னா, இப்படி கேட்டு போறவங்களை தடுக்கிறாங்க. நீனும் தரமாட்டேங்கிற, தர்றவனை வந்து நீ வந்து டிஸ்டர்ப் பண்ற. இது பல இடங்கள்ல மக்கள் வந்து இந்த ஒரு இதை கிளப்புனாங்க பல இடங்கள்ல. அதனால நாங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறோம், 4 ஓட்டு இருக்குது, 3 ஓட்டு அவங்களுக்கு போடுறோம், உனக்கு ஒரு ஓட்டு போட்டுறேன், ஆனா பணம் வர்றதை தடுக்காத என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் மனநிலையை இன்னைக்கு கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் பெரிய துயரமாகவும் வேதனையாகவும் நம்ம பார்க்கிறோம். பெரிய வேதனையான விஷயம். நீங்க நேரடியாக கட்சிகளோட காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு பதிலா த்ரூ மக்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுறீங்க. கடைசியில் ஒரு ஓட்டு வர்றதுக்காக
தடுக்காம இல்ல இல்ல இருக்கு. நாங்க தப்புடா, அதெல்லாம் மீறிதான் நாங்க செஞ்சிருக்கிறோம். பல புகார்கள் கொடுத்திருக்கோம், அந்த புகார்கள் மேல நடவடிக்கை இல்ல தேர்தல் ஆணையம். அதனால தான் தேர்தல் ஆணையத்தை நாங்க குற்றம் சாட்டுறோம். கட்சிகளை போய் நம்ம எப்படி குற்றம் சாட்ட முடியும்? கட்சிகள்கிட்ட போய் இப்படி கேட்க முடியும்? கட்சிகள் குறிப்பா திமுக அதிமுக அதை செஞ்சுதான் பழக்கப்பட்டிருக்காங்க, அப்படிதான் மக்களையும் பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. அதனால தான் நம்ம தேர்தல் ஆணையத்தை நோக்கி போறோம். ஆனா இப்படி ஒரு கள யதார்த்தம் இருக்குங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப மக்கள் மனநிலை அந்த அளவுக்கு மாறி போயிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது பெரிய காசு தான். 1000 ரூபாய் கிடைக்குது ஒரு ஓட்டுக்கு. 1000 ரூபாங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய காசு. அப்ப அந்த காசை வந்து இழக்கிறதுக்கு மக்கள் தயாராக இல்ல, அந்த காசை கொடுக்கறதுக்கு எங்களை மாதிரி ஆட்கள் தயாரா இல்ல. இப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு இந்த அரசியல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல மாற்று அரசியல் முழக்கத்தை எப்படி முன்வைக்கிறது, மாற்று அரசியலை கொண்டு எப்படி சேர்க்கிறது, கீழே கிரவுண்ட் ரியாலிட்டி எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. 1952க்கு பிறகு நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் முதன்முறையாக பணப்பட்டுவாடாவை தடுக்க முடியவில்லை என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து 2 தேர்தல்கள் ரத்து செய்யப்பட்டது. இதுதான் முதல் முறை. வன்முறை இருந்திருக்கு. கோடிக்கணக்கான மக்களிடத்துல நீங்க பணத்தை கொடுக்கறத தடுக்க முடியல. ஒரே நேரத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொகுதிகள்ல ஒரே நேரத்துல பணம் கொடுத்துறாங்க, தடுக்க முடியல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதாவது ஏற்கிறோமா ஏற்கவே இல்லைன்னாலும் புரிஞ்சுக்க முடியுது. அரசு எந்திரம் அந்த அளவுக்கு வலிமையாக இல்லை. தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய அரசு எந்திரம் சார்போட இருக்காங்கிறது வேறு கதை. அவங்க சார்பு இல்லாம இருந்தா கூட தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரே நேரத்தில் அவங்க திட்டமிட்டு பண்ணாங்கன்னா பார்ட்டி மிஷினரி சுப்ரீம் தென் ஸ்டேட் மிஷினரி புரிஞ்சுக்க முடியலாம். ஆனா 34 எம்எல்ஏக்கள்கிட்ட ஓட்டு வாங்கக்கூடிய மாநிலங்களவை தேர்தல்கள்ல இதே மாதிரி சிக்கல்கள் வருது. கர்நாடகால தேர்தலை நிறுத்து அப்படின்னு சொல்லி அது வந்து மாட்டிக்கிட்டான், வேற ஒண்ணும் இல்ல. இது வழக்கமா ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்குதுன்றது நமக்கு தெரியும். ஏன்னா அதுல இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் வந்து ராஜ்யசபா எலெக்ஷன்ல இந்த டொமிசைல் கிளாஸ் வாங்க, நீங்க வந்து அந்த மாநிலத்தில இருந்து தான் வரணும்ன்றதை தாண்டி எங்க வேணா யார் வேணா வரலாம்னு கொண்டு வந்தீங்க. நீங்க அது சட்டத்திலே இருக்குது. குல்தீப் நய்யார் அதை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல போய் எல்லா கட்சிகளுமே வந்து அது எங்களுக்கு வேணும்னாங்க. அதுல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு மாநிலத்தில் இருக்கவரை இன்னொரு மாநிலத்தில் போய் பேராசூட் பண்ண வேண்டியது. அப்ப காசு கொடுக்க தான் செய்வாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எம்எல்ஏவே காசு வாங்கும்போது மக்கள் ஏன் காசு வாங்க மாட்டாங்க? இல்ல, இந்த பணப்பட்டுவாடா விஷயத்துல தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லையா அல்லது பணப்பட்டுவாடாவை தடுக்கிற எண்ணம் இல்லையாங்கிறத இப்ப கேள்வி. இருக்கிற அதிகாரத்தை வைத்துக்கொண்டே தேர்தல் அதிகாரிகள் வந்து முறையாக அந்த பணப்பட்டுவாடாவை தடுக்குவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா அல்லது வந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா அதுவே பெரிய கேள்வியா. தேர்தலை ஒத்தி வைக்கவோ ரத்து செய்யவோ எங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுங்க, அதுக்கு உரிய சட்ட திருத்தத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுகிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் ஏற்கனவே சட்ட ரீதியாக அந்த அதிகாரம் இல்லை என்று பொருள். இல்ல சார் நவாஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து நீ எக்ஸிஸ்டிங் லாஸ் வச்சு அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதை விட திரும்பவும் நான் சொல்றேன், இந்த பணம் எங்க இருந்து வருது? நீங்க அதை பேசாம கமிஷன் எப்படி கமிஷன் பண்ண வேண்டியது? எலெக்ஷன் கமிஷனோட வேலை வந்து ரியாக்ஷன் தான். நீங்க ஆக்ஷன் என்ன? இவ்வளவு கோடிக்கணக்கான பணம் திடீர்னு வரும்போது என்ன செய்ய முடியும்? மணி சொல்றதோ ரகுராமராஜன் சொல்றதோ ரியல் பாலிடிக்ஸ். அதாவது அங்கதான் பிரச்சனையே வருது. அது கரெக்ட். வேற தேடி போகணுங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனா 28 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு வேட்பாளர் செலவு செய்யக்கூடாது என்று இதே தேர்தல் ஆணையம் தான் வரையறை வச்சிருக்குது. சரி, அப்போ இந்த பணப்பட்டுவாடாவை வந்து தேர்தல் ஆணையம் வந்து கணக்கெடுத்தாலே 28 லட்சத்தை தாண்டுது. அப்போ அந்த விதியின்படியாவது நடவடிக்கை எடுக்கலாம்ல? அந்த விதியின்படி நடவடிக்கை எடுக்கலாமா? முடியாது. ஸ்டேட்மெண்ட் தான் 28 லட்சத்தை தாண்டி இதுவரைக்கும் யாருமே செலவு செய்யலையே. அதுதான் ஸ்டேட்மெண்ட் படி, போட்டியிடும் வேட்பாளர்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி யாருமே செலவு செய்யல. வேட்பாளர்கள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் ஏத்துக்கிட்டு தேர்தல் ஆணையம் போறது கிடையாது. ஒவ்வொரு வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் பண்ண அந்த நிமிடம் முதல் தேர்தல் அதிகாரி கேமரா எடுத்துட்டு வேட்பாளரோடையே பயணிக்கிறார். பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் தேர்தல் அதிகாரி ஒரு குழு வந்து கேமராவோட வேட்பாளருடைய ஒவ்வொரு செலவையும் அவங்க கணக்கு எடுத்துட்டே வர்றாங்க. எத்தனை பேர் சாப்பிடுறாங்க, எத்தனை வண்டியில போறாரு, எங்க வர்றாரு, முழுக்க தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கணக்கு எடுக்குது. நாங்க ஒரு கணக்கை கொடுத்தாலும் தேர்தல் ஆணையம் எழுதி வச்சிருக்கிற அந்த கணக்கோட இது பொருந்துதான் தேர்தல் ஆணையம் பார்த்துதான் எங்க கணக்கை ஏத்துக்கும். அப்போ இப்படி கண்காணிக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்த பணப்பட்டுவாடா விஷயத்துல எங்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்றதை நம்புவதற்கு. ஓட்டுக்கு பணம் வாங்குவதும் கொடுப்பதும் தவறுன்னு சட்டம் இயற்றியது லா மேக்கர்ஸ் சொல்லக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸ். கமிஷன் கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. இவர்களே சட்டத்தை மீறும் போது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ண முடியும்? நீங்க தான் சட்டத்தை ஏற்றுறீங்க. மக்கள் பிரதிநிதிகளாகிய நீங்கள் சட்டத்தை ஏற்றுறீங்க. என்னன்னு, நான் ஓட்டுக்கு காசு கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன், அப்படி வாங்கினா தப்புன்னு நீங்க அதை மீறீங்க. வாக்குறுதிகள் நீங்க செய்யற தப்பு தானே. வாக்குறுதிகள் கொடுக்கப்படுவதே மீறுவதற்காக, நிறைவேற்றாமல் இருப்பதற்காக சொல்ற மாதிரி சட்டத்தை ஏற்றுறவங்க சட்டங்கள் ஏற்றுவதே வந்து மீறுவதற்காக. அப்புறம் எதுக்கு எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்றீங்க? நானு இப்ப அரவக்குறிச்சி தொகுதியில செந்தில் பாலாஜியும் கேசி பழனிசாமியும் செய்யற தவறுக்கு மற்ற எல்லா கட்சிகளும் பொறுப்பா? அதுதான் எங்களுடைய கேள்வி. 2 பேரை தான் நீங்க பிடிக்கிறீங்க, 2 பேர்ட்ட இருந்து பணம் கைப்பற்றுறீங்க. ஆனா ஒட்டுமொத்த வேட்பாளர்களுக்கு மேலே அந்த சுமையை தேர்தல் ஆணையம் வந்து இறக்குது.
நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரோ அவங்கள மட்டும் எடுங்க. அந்த- மத்த 18 பேர் ஏன் அதனால பாதிக்கப்படுறாங்க? இல்ல, இல்ல. அவங்க செலவழித்த தொகைக்கு இப்ப என்ன பதில்? அப்போ அரசியல் கட்சியில் ஒட்டுமொத்தமா இப்படி இல்ல. அரசியல் கட்சியில் ஒட்டுமொத்தமா எல்லா வேட்பாளரும் பணமும் கொடுக்கல. கொடுக்கிறது 2 பேர் தான். 2 பேருங்கிறது தேர்தல் ஆணையமே ஒத்துக்குது. ஆனா எல்லாருக்கும் மேல தண்டனை. மக்களுக்கு இந்த 2 பேரை மட்டுமே தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருந்திருந்ததுன்னா அது நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த இருவரையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. பட் எக்ஸிஸ்டிங் லாஸை வச்சு அதை பண்ண முடியாதுன்றாங்க அவங்க. ஏன்னா அது இமீடியட்டா வந்து கோர்ட்டுக்கு போகும். அப்ப இல்லாத ஒரு அதிகாரத்தை எப்படி அவர்களால் செயல்படுத்த முடியும்? நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம். உங்களுடைய இறுதியான கருத்து, சம்பந்தப்பட்ட வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்யணும். ஒண்ணு, தேர்தலை ஒத்தி வைக்கிறதுல இவர் வந்து எங்களை அனாவசியமா அது பாதிக்குதுன்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல. தேர்தலை ஒத்தி வைக்கிறதோ ரத்து செய்வதோ அதுவும் சிக்கலை கொடுக்குது. இல்ல, இப்போ பால் தாக்கரே வந்து மத வன்முறைகளை தூண்டும் விதமாக பேசினார்னு சொல்லி அவருடைய வாக்குரிமையை 6 ஆண்டுகளுக்கு மேல பறித்து வைத்தது தேர்தல் ஆணையம். அப்போ அது எந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அந்த முடிவை எடுத்தது, எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அந்த முடிவு எடுத்ததுங்கிறது ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய கேள்வி. அதே போன்று இது போன்ற விஷயங்களை தேர்தல் ஆணையமே கையாள முடியாதா அப்படிங்கறதும் கேள்வி. இப்படி ஒரு முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்காவிட்டால் அல்லது அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கப்படாவிட்டால் வந்து இது ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த தேர்தல் முறையே வந்து ரொம்ப சிக்கலான முறையா இருக்கு. இருக்கக்கூடிய அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் முறையாக பயன்படுத்தவில்லை அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. அதை தாண்டி எங்களுக்கு வேறு சில அதிகாரங்கள் வேணும், அதற்கான சட்ட திருத்தத்தை கொடுன்னு அவங்க கேட்கறாங்க. அதை கொடுப்பதற்கு அரசியல் கட்சிகள் தயாராக இருக்காங்க. ஒரே ஒரு பாயிண்ட் ஷார்ப்பா நான் சொல்றது என்னன்னா வந்து நீங்க எந்த சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாலும் தேர்தல் கமிஷனுக்கு அதிகாரங்களை கொடுத்தாலும் குறைந்தபட்சம் இந்த பிளாக் மணி ஜெனரேஷன் கருப்பு பணம் உருவாவதை கணிசமான அளவுக்கு கட்டுப்படுத்தாவிட்டால் எத்தகைய அதிகாரத்தை வழங்கினாலும் தேர்தல் கமிஷனுக்கு நிலைமையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.